ஏப்பா தம்பி, நீ யார சொல்ற? ஏக்கா இவங்க கூட ஒரு 2 பேர் வந்தாங்களக்கா, அவங்களதாக்கா சொல்றேன். பாத்துக்க, உன் பொண்டாட்டியோட கூட்டாளிய பூரா இப்படித்தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன சொன்னேன்? நாம மட்டும் போயிட்டு வருவோம்னு சொன்னா இல்லையா? அவதான் சொன்னா அவங்களெல்லாம் கூட்டிட்டு போவா, அவங்களாம் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னா. இவ பாரு, கூட்டிட்டு வந்து நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அவ. ஏம்மா, சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டுகள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கம்மா. அவர் ஏதோ தெரியாம சொல்றாரு போல. கண்டிப்பா அவங்களா இருக்காது. நம்ம போய் பார்ப்போம்மா. பார்த்தா தானே தெரியும். பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. ஆமா, நான் சொன்னா நீ எங்க நம்ப போற? நான் சொன்னாதான் நீ எதுவுமே நம்ப மாட்டியே. இப்ப அந்த பயலு வந்து இவ்வளவு தூரம் சொல்றான், அதுவும் உன் காதுல விழுக மாட்டேங்குது. எப்ப பார்த்தா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. இப்படியே நம்மளை ஒவ்வொரு இடமா அசிங்கப்படுத்திக்கிட்டே தெரியட்டும். ஏம்மா, நீங்க வேற சும்மா இருங்கம்மா. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஏப்பா தம்பி. சொல்லுங்கக்கா. ஏப்பா, நிஜமாவே எங்க கூட வந்த பொண்ணுங்க தானே? ஆனா அவங்க 2 பேரும் தான் பிங்க் கலர் சேலையும் ப்ளூ கலர் சுடிதாரும் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் எதுக்கும் கேட்குறேன்ப்பா, ஒருவேளை வேற யாராச்சும் இருக்க போறாங்க. ஏக்கா, அவங்க 2 பேரும் தான்க்கா. அவங்க கூட வரும்போதே நான் பார்த்தேன். இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோன்னு தான் வந்து கேட்டேன். அவங்க தான்க்கா. நானே அவங்க அங்கே இருந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்கன்னு உங்களை கூப்பிட வந்தேன். நீங்கள் இங்கே ஆளாளுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்களேக்கா. கொஞ்சம் வாங்கக்கா, வந்து அவங்கள தடுங்க. அவங்க அட்டுலையும் தாங்க முடியல. சின்ன பொண்ணு. ஏக்கா ஏக்கா, எங்கள் அத்தை வேற முறைக்குதுக்கா, பயமாக இருக்கு. பயப்படாத சின்ன பொண்ணு, அதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏக்கா, கிளவியை பற்றி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக வீட்டுக்கு போனதும் ஒரு பஞ்சாயத்து இழுக்க போகுது. சின்ன பொண்ணு. அத்தை, சொல்லுங்க. என்ன இதெல்லாம் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியோ? அத்தை, நான் ஏத்த அப்படின்னு நினைக்க போகிறேன். அது கண்டிப்பாக அவங்களா இருக்காது. நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு வந்தால் தானே யார் என்னன்னு தெரியும். நீ நல்லா பார்த்த. நான் வரும்போது என்ன சொன்னேன்? நம்மளா போயிட்டு வருவோம்னு சொன்னா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுகளையும் சேர்ந்து கூட்டிட்டு போவோம்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு உன் கூட்டாளியை பண்ணுற வேலையை. அப்படியே நான் ஒவ்வொரு இடமா அசிங்கப்படுத்திக்கிட்டே தெரி. ஏக்கா, பேச்சுவார்த்தை நடத்தலாம் இங்கே நேரம் இல்லைக்கா. வாங்கக்கா, அங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க பந்தியில். சாப்பாடு போடணும், ஆளுக்கு தேவைப்படுது. நானும் அங்கே என் ஃப்ரெண்டை தான் விட்டு பேச சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. நான் கண்டிப்பாக பிரியாணி தரமாட்டேன்னுலாம் சொல்லலை. அவங்களோட உட்காந்து சாப்பிடட்டும். மிச்சம் எவ்வளோ வருதோ அதை தந்து விட்றேன்க்கா. இப்போ எப்படிக்கா தரும்? மிச்சம் இப்போவே எப்படிக்கா தர முடியும்? எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும். வச்சது போக மிச்சம் இருந்தால் நான் கண்டிப்பாக தந்து விட்றேன். அவங்களோட கொஞ்சம் சொல்லுங்கக்கா. சரிப்பா தம்பி, நாங்க சொல்றோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. சின்ன பொண்ணு, மரியாதையா போய் அங்க என்ன நடக்குதுன்னு முத பாரு. கிளவி என்ன கத்துது இருக்கட்டும். அதுக்கு 2ஐயும் பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிறேன். கிளவி என் உயிரை வாங்குது. அதுக்கு 2 ஓடும் போதே நினச்சேன், என்னடா நம்ம வர்றதுக்கு முன்னாடி துள்ளி குதிச்சு ஓடுதுகளேன்னு. கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே பண்ணி வச்சிருக்குங்க. ஐயோ, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு நான் படுற பாடு. 4 முடி வந்து தானே இருக்கு உங்களுக்கு. என்ன நீயே பண்ணாத்திக்கிட்டு இருக்க? போய் என்னன்னு பாரு. போகிறேன் த. அண்ணே, நீங்கள் வாங்கண்ணே, நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிண்ணே வாங்கண்ணே, போவோம். இங்க பாரு, உன் பொண்டாட்டியோட லட்சணம் என்னன்னு பாத்துக்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலயும் பஞ்சாயத்து பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப இந்த சர்ச்சையும் விட்டு வைக்கல. எப்படியெல்லாம் இருக்கான்னு பாத்துக்க. நான் சொன்னா ஒரு சொல்லி கேட்க மாட்டேங்கிற நீயே. நான் சொன்னாதான் எதுவும் நம்ப மாட்டேன். இப்போ உங்க அண்ணன் முன்னாடி தானே பாக்குற அவ என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறானு. பாத்துக்க, அவ வேலையெல்லாம் சரியே இல்லை. ஏம்மா, அதெல்லாம் அவள் எதுவும் பண்ண மாட்டாம்மா. அந்த அக்கா அங்கே ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே என்ன ஏதுன்னு தெரியல. அவள் போய் பார்த்துட்டு வரட்டும். என்ன ஏதுன்னு அவள் வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். நீ இப்படியே இரு. நீ இப்படி இருக்க வரைக்கும் அவ திருந்த மாட்டா. விடுங்கம்மா, ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற இன்னொரு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க.